கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்கள். காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளி நிமித்தமாகவும் தான் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது தான் செய்த மற்றெல்லா பொல்லாங்குகளும் தவிர யோவானையும் காவலிலே அடைத்து வைத்தான். காற்பங்கு தேசாதிபதி என்பது ஒரு குறிப்பிட்ட அரசியல் பதவி ஆகும். ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தின் அதிகாரியாகவோ ஆளுநராகவோ இருப்பவரை தமிழில் காற்பங்கு தேசாதிபதி என்று கூறுகின்றனர். பண்டைய ரோம பேரரசர் காலத்தில் ஒரு சிறிய நிலப்பகுதியை ஆளும் பொறுப்பை கொடுத்து அவர்களை காற்பங்கு தேசாதிபதி என்று கூறுவார்கள். இந்த ஏரோதுவுக்கு ஒரு சகோதரர் உண்டு. அவர் பெயர் பிலிப்பு. இவருடைய மனைவி பெயர் ஏரோதியாள். இந்த ஏரோது தன் சகோதரன் மனைவியான ஏரோதியாளை வைத்து கொண்டது நிமித்தமும் ஏரோதின் மற்ற பொல்லாங்கான செயல்களின் நிமித்தமும் யோவான் ஏரோதை கடிந்து கொண்டான் என்று பார்க்கின்றோம். அதற்காக அவனை ஏரோது சிறையிலும் அடைத்து வைத்தான் என்று பார்க்கின்றோம். உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, ஏழையானாலும் சரி, யோவான் பயப்படாமல் செய்த குற்றத்தை குறித்து அவனை கடிந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதற்காக காவல் அறையிலே அடைத்து வைக்கிறான். எல்லா பொல்லாங்கை போல இந்த பொல்லாங்கையும் செய்கிறான் என்று சொல்லி பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒருவர் ஒரு பெரிய கம்பெனியில் முதலாளியாக இருந்தார். அவரது கம்பெனியில் ஆண்கள், பெண்கள் என்று பலரும் பணிபுரிந்தனர். ஆனால் இந்த முதலாளி அவர் கம்பெனியில் பணிபுரியும் பல பெண்களிடம் வேண்டாததை பேசுவது, தவறுதலாக நடக்கிறதுமாயிருந்தார். இவர் கம்பெனியில் வேலை செய்யும் ஒருவர் அந்த முதலாளியிடம் இந்த மாதிரியெல்லாம் தவறுகள் செய்யாதீர்கள், இது சரியல்ல என்று சொல்லியிருக்கிறார். இதை கேட்ட முதலாளி தன்னை எச்சரித்தவரை வேலையை விட்டு அனுப்பிவிட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? நாம் பதவியில் இருந்தாலும் சாதாரண மக்களாய் இருந்தாலும் ஒழுக்கமுள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். ஒழுக்கமுள்ள நம்மை நல்ல கோதுமை மணியாக ஆண்டவருக்கு பிரயோஜனமானவர்களாக தம்முடைய களஞ்சியமாகிய பரலோகத்தில் வைத்து கொள்ளுவார். அடுத்ததாக, நாம் இருக்கிற நிலைமையிலே வரவு செலவாய் இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் மற்ற காரியங்களிலே உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஏரோதிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் நம்முடைய நடக்கையில் ஒழுக்கமுள்ளவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர்தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல விளைக்க நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் யோவானை போன்று ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழ அருள் புரியும். மற்ற எல்லா காரியத்திலேயும் உண்மை உள்ளவர்களாக இருக்க கிருபை செய்தலும். இயேசு கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன்.